என் கிளாஸில் ரெண்டே பேர் மட்டும்தான் இருக்கோம். யாரையுமே காணும். ஹலோ. கேக்குதுங்களா? கேட்குதுங்க மேம். தெரியல, யாருமே காணும். மாரியம்மாள், புவன், ஆமாங்க, புகேஷ். இப்போ தான் மெசேஜ் போட்டேன், இருந்தும் யாரும் காணோம், என்னாச்சுன்னு தெரில. சரி, ஓகே, நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே. பட் மத்தவங்க மிஸ் எப்படியும் நீங்க கிளாஸ் அப்லோட் பண்ணிடுவீங்க இல்லையா? கிளாஸஸ். ஓகே. டைம் ஆச்சு. ஓகே, நோ இஷ்யூஸ். ஸோ இன்றைக்கி இதப்போ ஜேசன் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் யூஆர்எல் லிப்னு ஒரு மாடியூல், அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் பிக்கிள்ங்கிற ஒரு மாடியூல், அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். ஓகே, ஸோ இது மூணு முடிஞ்சுன்னா வெப் சர்வர் வந்து பேசிக்ஸ் இன்ட்ரொடக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஊப்ஸ் வந்து மண்டே வந்து ஊப்ஸ் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நம்ம எப்பயும் போல் டிஸ்கஷன் செஷன் வச்சுக்கலாம் நாளைக்கு, ஓகேங்களா? ஸோ ஜேசன் ஃபைல் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு சர்வர் டு கிளைண்ட் சைடு வந்து ஏதோ ஒரு டேட்டாஸை நம்ம அனுப்புகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் எண்டுக்குன்னு ஒரு தனி ப்ரோக்ராம் இருக்குது அண்ட் பேக் எண்டுக்குன்னு தனி ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இதுக்கு இடையில் வந்து ஃபைல்ஸ் அண்ட் டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஃபீல்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஃபார்மேட் வேணும், ஓகேங்களா? ஸோ அது வந்து டெக்ஸ்ட்டாக ப்ளைன் டெக்ஸ்ட்டாகவும் பண்ணலாம். ப்ளைன் டெக்ஸ்ட்டாக பண்ணுறப்போ என்னென்னா கரெக்டாக நம்மளால் கேதர் பண்ணி இங்கே டீகோட் பண்ண முடியாது, ஓகேங்களா? நம்ம ஜேசனாக கன்வெர்ட் பண்ணி பண்ணோம்னா நம்மளால் ஈஸியாக வந்து டீகோட் பண்ண முடியும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இது நம்ம பைத்தனோட டிக்ஷனரி இருக்குல்லங்க, ஸோ டிக்ஷனரி மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது, சேம் டிக்ஷனரி மாதிரி தான் இருக்கும். அண்ட் அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து டேட்டாவை இங்கேருந்து அடுத்து ஃப்ரண்ட் ஹேண்ட் சைடுக்கோ ஒரு ஃப்ரண்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பேக் ஹேண்ட் சைடுக்கோ நம்ம வந்து டேட்டாவை பாஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஆர் ஜேசன் இஸ் அ ஃபார்மேட் ஃபார் ஸ்ட்ரக்சரிங் அ டேட்டா. ஸோ இட் இஸ் அ டெக்ஸ்ட் டைப் ஃபார்மேட் so that users can easily understand what the file stands for. Okay, so JSON is used to send data from web or server to web. Okay, so it uses key value pairs, arrays and list to transfer data. Okay, so key value pair ங்கிறது dictionaries, so arrays ங்கிறது வந்து நம்ம list, ஓகேங்களா? so JSON supports strings and numbers as well. Okay, so string number வந்து support பண்ணும். So what is JSON? JSON is standard format for data exchanging and which is inspired by JavaScript. Okay, so generally JSON is in string or text format. Okay, so JSON stands for previous ஸ்லைடில் பார்த்தோம். ஓகே, நம்ம டெய்லி புதுசாக பார்க்குறமேன்னு கொலாப்ஸ் ஆகிக்க வேணாம். இது ஜேசன்ங்கிறது சிம்பிள் கான்செப்ட் தான். இதெல்லாம் கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வெப் பேக்அண்ட் டெவலப்மெண்ட் போகிறப்போ ஸோ இன்னும் கிளியராக பார்ப்போம். இது ஓரளவுக்கு இதோட அது ஜேசன்னா என்னென்ன ஒரு ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அங்கே போகிறப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சின்டெக்ஸ் ஆஃப் ஜேசன் இஸ் ஸோ கீ வேல்யூ பேர் கீ. இது வந்து டிக்ஷனரி மாதிரியே இருக்குங்களா? ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ளே ஒரு கீ கொடுத்துருக்கோம் அண்ட் வேல்யூ கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து ஜேசனோட ஃபார்மெட்டே. ஸோ அப்போ நமக்கு பிரச்சனை இல்லைங்க, டிக்ஷனரி மாதிரி நம்ம ஜேசனை வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஜேசன் இஸ் வெரி சிமிலர் டு பைத்தான் டிக்ஷனரி. ஸோ பைத்தான் சப்போர்ட்ஸ் ஜேசன் அண்ட் இட் ஹேஸ் இன் பில்ட்-இன் லைப்ரரி அஸ் அ ஜேசன் ஃபைல். ஓகே, ஸோ ஜேசன் நமக்கு ஒரு மாடியூல் இருக்குது பைத்தானில். ஸோ நம்ம அதை கன்வெர்ட் பண்ணோம்னா ஜேசனை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஜேசன் லைப்ரரி இன் பைத்தான். ஸோ மார்ஷல் அண்ட் பிக்கல் எக்ஸ்டர்னல் மாடியூல்ஸ் ஃபார் பைத்தான் மெயின்டைனிங்
வெர்ஷன் ஆஃப் டேட்டா ஜேசன்ஸ் லைப்ரரி. ஓகே, ஸோ 2 டைப் இருக்குது. ஸோ இதில் நம்ம பிக்கிள்ங்கிறது என்னன்னு பார்த்துருவோம். பிக்கிள்ங்கிறது வந்து சீரியலைசேஷன் அண்ட் சீரியலைசேஷன் சொல்லுவோம். ஸோ சீரியலைசேஷன் என்னென்னா நம்மள்ட்ட இருக்கிற ஆப்ஜெக்டை ஒரு ஃபார்மாக பைட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறது. பிட்ஸு பைட் இதில் கேள்விப்பட்டிருக்கீங்க. 8 பிட்டு சேர்ந்தது ஒரு பைட்டு. ஸோ அந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பிட்ஸ் ஃபார்மாக மாற்றுறது பேர் பிக்கிளிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ டு பெர்ஃபார்ம் ஜேசன் ரிலேட்டட் டு ஆப்ரேஷன்ஸ் லைக் என்கோடிங் அண்ட் டீகோடிங். ஸோ என்கோடிங்னா நான் பிக்லிங் பண்ணுறது அண்ட் டீகோடிங்னா அன்பிக்லிங் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அண்ட் இன் பைத்தான் யூ நீட் டு ஃபர்ஸ்ட் இம்போர்ட் ஜேசன் ஃபைல் லைப்ரரி and for that in your .py file. ஸோ ஃபாலோயிங் என்னென்ன 4 மெத்தட் தான் இருக்குது. என்னென்னா டம்ப்புங்கிறது ஒரு டேட்டாவை அந்த ஃபைலில் வந்து நான் டம்ப் பண்ணுறது. ஓகே, ஸோ இன்சர்ட் பண்ணுறது. அண்ட் லோடுங்கிறது ஸோ அதில் இருக்க டேட்டாவை நான் லோட் பண்ணி பார்க்குறது. அவ்வளோதான், சிம்பிளுங்க. And when you converting from a Python to JSON, Python objects are converted into JSON. ஸோ இந்த ஈக்குவலன்ஸ் பார்த்தீங்கன்னா இது நேம் மட்டும்தான் வேறு, மற்றதெல்லாம் சேம். ஸோ டிக்ஷனரியை வந்து நம்ம ஜேசனில் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அண்ட் லிஸ்ட்டை வந்து அரேன்னு சொல்லுவோம். லிஸ்ட்டு அண்ட் டப்பில் வந்து அரேன்னு சொல்லுவோம். அண்ட் ஸ்ட்ரிங்குன்னு தான் சொல்லுவோம். இன்டியும் ஃப்ளோட்டையும் நம்பர்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து கேபிட்டல் டி வராதிங்க ஜேசனில், ராங்காக இருக்குது. ஓகே, ஸோ பைத்தானில் ட்ரூ வந்து கேபிட்டல் டீனா, ஜேசனில் ட்ரூ வந்து ஸ்மால் டி. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்து கேபிட்டல் ஃபால்ஸ் இங்கே ஃபஸ்ட் லெட்ரு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்மாலாக தான் இருக்கும் ஜேசனில். ஓகே, ஸோ இது ராங்காக இருக்குது. அது ஓகே, ஸோ இது ஸ்மால் டி அண்ட் இது வந்து ஸ்மால் எஃப். ஸோ அடுத்து பைத்தானோட நன் ஃபைல் பார்த்தோம் இல்லையா? ஸோ நன் ஃபைலுங்கிறது எம்டி ஃபைலு. அண்ட் இங்கே ஜேசனில் அது நல் ஃபைல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எஸ்கியூஎல் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ எஸ்கியூஎல்ல நல்லுன்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது சேம் கான்செப்ட்டு. இங்கே நன்னுன்னா இங்கே நல்லு, அவ்வளோதான். ஸோ இதுதாங்க வித்தியாசம் பைத்தானுக்கு ஜேசனுக்கு இருக்கிற மேட்சஸ். ஓகே, ஸோ கன்வெர்ட்டிங் பைத்தான் டேட்டா டு ஜேசன் இஸ் கால்ட் என்கோடிங் ஆப்ரேஷன். ஓகேங்க, ஸோ என்கோடிங் இஸ் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஜேசன் லைப்ரரி மெத்தட் டம்ப்ஸ். ஓகே, ஸோ டம்ப் யூஸ் பண்ணி தான் நம்ம என்கோடிங் பண்ணுவோம். ஸோ டம்ப்ஸ் மெத்தட் கன்வெர்ட்ஸ் டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் டு பைத்தான் இன்டு ஜேசன் ஸ்ட்ரிங் டேட்டா ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபார்மேட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து ஒரு டிக்ஷனரி தெரியுதுங்களா? ஸோ இது ஃபஸ்ட் நேம்ங்கிறது கீ அண்ட் டாம்ங்கிறது வேல்யூ அண்ட் லாஸ்ட் நேம்ங்கிறது கீ அண்ட் ஜெரிங்கிறது வேல்யூ அண்ட் ஏஜுங்கிறது கீ அண்ட் 35ங்கிறது வேல்யூ. ஓகே, ஸோ இது கன்வர்ஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. இதே ஃபார்மெட்டில் தான் அதுலேயும் இருக்கும். கன்வெர்ட் பண்ணுறப்போ என்னென்னா அதோட ஃபார்மெட்டுக்கு மாறிக்குமே ஒழிஞ்சு நம்ம பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம இங்கே இதில் வந்து இதை டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதில் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதான் வித்தியாசம். ஓகே, ஸோ கன்வெர்ட்டிங் டு ஜேசனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஓபிங்கிறத ஸோ ஜேசன் டாட் டம்ப்ஸ்ன்னு கொடுத்து உள்ள ஓபியை பாஸ் பண்ணிங்கன்னா அது ஜேசனாக கன்வெர்ட் ஆயிரும். அண்ட் அதை ரீட் பண்ணி பார்க்கணுன்னா கீழே ஸோ ரீட் அண்டு பைத்தான் ஃபார்மேட்டுக்கு மறுபடியும் கன்வெர்ட் பண்ணோன்னா ஜேசன் டாட் லோட்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ அந்த ஃபைலை நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா பைத்தான் ஃபைலை கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ அண்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜேசன் ஃபைலுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஸோ சர்வர் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கும், பேக் எண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கும் இடையில வந்து ஒரு டேட்டாவை ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டாக சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். சரிங்களா? அண்ட் இதில் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ இது என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ஒன்ஸ் அகெயின் ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஜேசன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸோ இம்போர்ட் ஜேசன் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு என்டர்.
தென் அதுக்கடுத்து நான் இங்கே ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 2 கர்லி பிரேசஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு கீ வேல்யூ நேம். ஜேசன் நம்ம இன்ஸ்டால் பண்ணணுமா இதுக்கு முன்னாடி? இல்லை மேம், தேவையில்லை, அது ஆல்ரெடி இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் பிப் இன்ஸ்டால் ஜேசன் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே. ஸோ நேமு கோலன்னு உங்கள் நேம் சங்கர் அண்ட் கமா. ஸோ இது வந்து டிக்ஷனரி தான். ஓகே. அண்ட் ஏஜ் 27 and 6. ஸோ நான் ஒரு டிக்ஷனரிக்குள்ளே இன்னொரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். பார்க்காம இன்ட்ரெஸ்ட்னா நான் இதுக்குள்ளே சிட்டிக்குள்ளே நீங்கள் இதிலே எந்த டைப் வேணால் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு ஒரு டிக்ஷனரி கிடச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு டிக்ஷனரிக்குள்ளே இன்னொரு டிக்ஷனரி நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு ஃபைலை வந்து ரைட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா f ஈக்குவல் டு தென் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் கொடுத்துட்டு உள்ள உங்களோட ஃபைல் எந்த இடத்துல நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலை கொடுத்துக்கோங்க. python projects and /json ஜேசன் ஃபார்மெட்டில் தான் நீங்கள் ஃபைலை க்ரியேட் பண்ணணும். json.json எக்ஸ்டென்ஷனில். ஸோ கமா நான் இங்கே w கொடுத்துட்டு என்டர். ஸோ இப்போ என்டர் ஆயிடுச்சு. இப்போ நான் எக்ஸை கொண்டு போய் ஸோ அந்த ஜேசன்கிறதுல நான் வந்து ரைட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா json.dumps. ஓகே. ஸோ டம்ப்ஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு உங்கள் ஃபைலை வந்து பாஸ் பண்ணணும். எக்ஸுங்கிறது என்னோடய ஃபைலு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே மேலே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த வேரியபிள் பாஸ் பண்ணணும். எக்ஸுங்கிறது என் ஃபைலு, எஃப்ங்கிறது நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. ஸோ டேக் ஒன் ஃபார் ஓகே. ஸோ json.dump x, f. ஓகே. ஸோ டம்ப்ஸ்ன்னு கொடுக்குறப்போ ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ண முடியும். அது ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ டம்ப்ஸ் அண்ட் டம்ப்னு கொடுக்குறப்போ நீங்கள் 2 பாஸ் பண்ணலாம். சரிங்களா. ஸோ இது பாஸ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போது உங்கள் ஃபைலை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் போய் செக் பண்ணுறேன் என்னோடய ஃபோல்டரில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா json.json ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கா. ஓகே. இதை நம்ம நோட் பேடில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ நோட் பேடில் நம்ம எந்த ஃபார்மேட்டாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது இது வந்து இப்போ ஜேசன் ஃபைலாக நமக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா. ஸோ இது வந்து ஜேசன் ஃபார்மேட்.
ஸோ ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசமே இருக்காது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அண்ட் இது வந்து ஜேசன் ஃபார்மேட்டு. ஓகே, ஸோ அடுத்து நம்ம இப்போது டம்ப் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஓப்பனுக்கு சேம் f ஈக்குவல் டு ஓப்பன். ஓகே, ஓப்பன் கொடுத்தாச்சு. அண்ட் அந்த ஃபைலோட பார்த்த கொடுக்கணுங்க e:/python projects /json.json. ஓகே, ஸோ கமா இது ஆர் நம்ம ரீட் பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ என்ட்ரு பண்ணிவிட்டேன். அண்ட் இது இப்போ நம்ம ரீட் பண்ணோம். ரீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா ஓகே, ஸோ ரீட் பண்ணுறதுக்கு சிம்பிள். நீங்கள் அங்கே ஜேசன் டம்ப் கொடுத்தீங்க இல்லையா, நீங்கள் லோட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ லோடுக்கு வந்து நான் ஈக்குவல் டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன், பண்ணிவிட்டு ஜேசன். ஸோ அந்த டைப்பை காமிக்கிறதுக்காக நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன், json.load. ஓகே, ஸோ லோட் கொடுத்துட்டு எஃப் கொடுத்துருங்க, சிம்பிள். இப்போ நான் டைப் செக் பண்ணுறேன், ஈயோட டைப்பு டிக்ஷனரின்னு வருதுங்களா. ஸோ ஜேசன்லேருந்து இப்போ நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா அது டிக்ஷனரியாக கன்வெர்ட் ஆகிரும். ஓகே, ஸோ கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம், உங்கள் ஈயை நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். இப்போது நேம் சங்கர் எல்லாமே நமக்கு டிக்ஷனரி ஃபார்மேட்டில் வந்துருச்சு. ஓகே, ஸோ நான் இப்போது டைப் சேம் அந்த இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், json.dub x,f கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அதோட டைப் என்ன உங்களுக்கு அப்படின்னு காமிக்கிறேன். சரிங்களா, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம், f.close. இப்போ நீங்கள் இதை ஜேசன்லேருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணது டிக்ஷனரி ஃபைல் இங்கே காமிச்சிருச்சு. ஓகே, ஸோ அந்த டைப் சர்ச் பண்ணுறப்போ எனக்கு டிக்ஷனரி ஃபைல்னு காமிச்சிருச்சு. அண்ட் இப்போ ஜேசனை க்ரியேட் பண்ணி அது என்ன ஃபைலாக வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஸோ f ஈக்குவல் டு, ஸோ இதுவே காப்பி பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஸோ கொடுத்தாச்சு. அண்ட் அடுத்து ஸோ இது dump take one position arguments equal to dump கொடுக்கணும். ரைட், ஓகே. இப்போ டைப்போட ஈயோட டைப் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நன் டைப்னு வருது, ஈயில் வந்து ஸ்டோரேஜ் எதுவும் இல்லை. பிகாஸ் இந்த json.dump x,y டேரெக்டாக போய் அங்கே சோர்ஸ் அஃபெக்ட் பண்ணிடும் இல்லையா. ஸோ அதனால் ஈயில் வந்து எதுவுமே இல்லைன்னு வந்து பிரிண்ட் ஆகுது. அண்ட் இந்த ஜேசன் ஃபைலை நம்ம அப்படியே டைப்பில் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அது என்ன டைப்புன்னு வருதா என்னன்னு பார்ப்போம். டைப் ஸோ இது நான் டைப்புன்னு தான் வருது. ஓகே, ஸோ இதில் டைப் செக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது இப்போது நம்ம ஜேசன் ஃபைலை கன்வெர்ட் பண்ணோம். அண்ட் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை நம்ம மறுபடியும் ரீட் பண்ணி பார்த்துட்டோம் இல்லையா. அப்போது ஸோ ரீட் பண்ணுறப்போ வேணால் நம்ம ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும் அது என்ன டைப்பு அப்படிங்கிறது. ஓகே, நம்ம ஸ்டோர் பண்ணப்போ அந்த டம்ப் பண்ணுறப்போ நம்மளால் செக் பண்ணி பார்க்க முடியாது. ஓகே, ஸோ ஏன்னா இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அண்டு இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. தட் இஸ் டிக்ஷனரியும் சரி, ஸோ இங்கே ஜேசன் ஃபைலும் சரி மோர் ஆர் லெஸ் ஈக்குவல். ஓகே, ஸோ இதில் என்னென்னா சின்ன சின்ன அந்த ட்ரூக்கு பதிலாக TRU மட்டும் மாறும். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ
ஸோ இந்த நேம்ஸ் மட்டும் நம்ம இதை வந்து டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவோம், அவங்க ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உள்ளே இருக்கிற வேல்யூஸ்லாம் இப்போ இதை வந்து இன்டீஜர் நம்ம சொல்கிறோம்னா அவங்க நம்பர்னு ஜாவா ஸ்கிரிப்டில் நம்பர்னு இருக்கும். தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ அண்ட் இதுலேயே நம்ம அந்த ஸ்பேஸ் சீக்வன்ஸ் விட்டு நம்மளால் டம்ப் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதை எப்படி டம்ப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி அந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், json.json. ஓகே. ஸோ இங்கே ஃபைலோட நேம் மட்டும் மாற்றலாம், json12னா. ஸோ நியூ ஃபைலாக இருக்கட்டும் எனக்கு கொடுத்தாச்சு. என்டர். இப்போ இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு பின்னாடி. அண்ட் இப்போது நான் இதில் ஏதோ ஒரு ஃபைலை வந்து டம்ப் பண்ணுறேன். ஓகே. அந்த அதே டிக்ஷனரி நான் டம்ப் பண்ணுறேன். ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா எந்த ஃபைலை நீங்கள் டம்ப் பண்ண போகிறீங்களோ அதை கொடுத்துட்டு, ஓகே, லைக் இப்போ இது டிக்ஷனரின்னு வைங்க, எக்ஸு கமா இண்டென்ட்டுன்னு கொடுக்கலாம். இண்டென்ட்டு equal 4 and comma short underscore keys equal true. ஓகே. ஸோ ட்ரூ வந்து கேபிட்டல், ஏன்னா நம்ம பைத்தானில் கொடுக்குறோம். அண்ட் இங்கே அங்கே டு பாஸ். ஓகே. ஸோ நான் இப்போ எஃப்டாட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ போய் அந்த ஃபைலை செக் பண்ணி பார்ப்போம். இங்கே json12 தானேங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸாக அப்படியே வந்திருக்கா. ஸோ நீங்கள் ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இண்டென்ட் 4. ஸோ இண்டென்ட் 4 எதுக்கு விட்ருக்கேன்னா இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இதுக்கும் இண்டென்ட் வந்து 4 விட்டு நீட்டாக பிரிண்ட் ஆகிருக்கும். அண்ட் பழைய ஜேசன் ஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கா. அண்ட் இப்போ நியூ ஜேசன் ஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட். ஸோ இந்த மாதிரி கிளியராக பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ தனித்தனியாக எப்படி நம்ம ரீட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு ரீசன் வந்து இங்கே நான் இண்டென்ட்டுன்னு கொடுத்து இண்டென்ட் ஈக்குவல் 4ன்னு கொடுத்துருக்கேன்னா, ஸோ இது 4 இண்டென்ட்டுங்கிறது நமக்கு தெரியும் ஸ்பேஸஸ், ஒயிட் ஸ்பேஸு. ஸோ இந்த மாதிரி ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்து ஆர்டர் வைஸாக நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். அடுத்து ஷார்ட் கீஸ். ஸோ இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் கீஸை வந்து அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ ஏங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வருது, அண்ட் சி நேம்ங்கிறது என் வந்து லாஸ்ட்டில் தான் வருது, அண்ட் எஸ்ஸுங்கிறது வந்து லாஸ்ட்டில் தான் வருது. சரிங்களா. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துருப்போம், அண்ட் அடுத்து ஏஜ், அண்ட் அதுக்கப்புறம் செக்ஸ், அண்ட் அதுக்கப்புறம் சிட்டி கொடுத்துருப்போம். இங்கே அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு ரீசன் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்க ஷார்ட் கீஸ் அண்ட் இண்டென்ட் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்குறது. ஓகே. ஸோ அதனால் இந்த ஃபார்மேட்டில் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே. அண்ட் ஜேசனோட இன்ட்ரோடக்ஷன் இவ்வளோதாங்க. ஸோ ஜேசனுங்கிறது என்னது, நம்ம சர்வர்லேருந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கோ நம்ம டேட்டாஸை ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மாக அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்மேட் தான் ஜேசன் ஃபார்மேட்டு. அண்ட் ஜேசன் ஃபார்மேட்டுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ஜென்ரலி ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி அது வந்து ரன் ஆகும். ஓகே. அண்ட் ஸோ இதில் இருக்க டிஃப்ரென்சியேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நம்ம லிஸ்ட்டு டப்பில் எல்லாத்தையும் அவங்க அரேன்னு வச்சுக்கிறாங்க, அண்ட் ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ட்ரிங்குன்னே யூஸ் பண்ணிக்கிறாங்க, இன்ட்டு ஃப்ளோட்டையும் நம்பர்னு வச்சுக்கிறாங்க, அப்புறம் நன்னை வந்து நல்னு வச்சுக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். ஓகே. ஸோ நீங்கள் இப்போ இதில் ட்ரூ அந்த மாதிரி எதாவது பாஸ் பண்ணிங்கன்னா அங்கே போய் விழப்போ ஸ்மால் லெட்டர் டீயாக வந்து கன்வெர்ட் ஆகி விழும். ஓகே. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸை அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக பாஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி இன்டென்ட்டு இதெல்லாம் கொடுக்குறப்போ நம்மளாலே ஈஸியாக ரீட் பண்ணி பார்க்க முடியும். என்ன டேட்டா வந்து இங்கேருந்து அங்கே வந்து போகுது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக வந்து ரீட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே. இதுதான் ஜேசனோட ஒர்க்கு. ரைட். புரிஞ்சுங்களா ஜேசன்னா என்னென்னு? எஸ். ஓகே. புரிஞ்சுதுங்க. பட் எனக்கு ஒரே வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன், ஏன்னா நானும் சைமல்டேனியஸா வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி. பட் ஜேசன்
வாய்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகுது. எரர் வந்துச்சு. அங்கேருந்து மட்டும் எனக்கு ஒரே ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மேம் ஆக்சுவலாக உங்கள் வாய்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகுது மேம், எனக்கு கனெக்ஷன் இஸ் அன்ஸ்டேபிள் அப்படின்னு வருது. ஓகே இப்போ கிளியராக கேட்குது மேம், சொல்லுங்கள் மேம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் அன்ஸ்டேபிள் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதனால இருக்கலாம். நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் முடிச்சு உங்க ஸ்கிரீன் அப்படியே ஷேர் பண்றீங்களா? எனக்கு வாய்ஸ் மட்டும் ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு. உங்க dump ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. அப்ப எரர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். json.dump within இதுல வந்து bracket வாய்ஸ் கேட்கல மேம். வாய்ஸ் கேட்கல, அவங்க ஏதோ பேசுறாங்க. ஆமா, உங்களுக்கு ஜேசன் பத்தி நான் பேசல. ஜெயலட்சுமி, உங்களுக்கு ஜேசன் பத்தி முதல்ல தெரியுமா? சின்டெக்ஸ் எரர் யூனிகோட்ஸ். ஓகே, டம்ப். என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுங்க மேம். சோ இதுதான் லாஸ்டா நான் போட்டது. ஓகே மேம். அது என்ன மேம், json.anic ன்னு ஏதோ போட்டுருக்கீங்க. சோ அது json தான் கொடுக்கணுமா? ஆமாங்க. ஃபைல் நேம் தானே அது? ஃபைல் நேம் முன்னாடி இருக்கிறதா மேம் ஃபைல் நேம். அடுத்த டாட்டுக்கு அடுத்து இருக்குது அதோட எக்ஸ்டென்ஷன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸல் ஃபைல்னா XLXன்னு வரும், டெக்ஸ்ட் ஃபைல்னா TXTன்னு வரும். நீங்க முன்னாடி JSON அப்படினா அது வந்து JSON வைக்க. ஆமா JSON கொடுக்கணுமா? ஆமா. ஓகே நான் பாத்துக்கிறேன். ஓகே, थैंक यू. யா சரி, அடுத்து நம்ம URL libன்னு ஒரு மாடியூல் பற்றி பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் பிக்கல் பற்றி பார்க்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. So URL lib. So is an open source Python module which is used to fetch URLs. So URLs னா உங்களுக்கு தெரியும், யூனிகோட் ரிசோர்ஸ் லிங்க்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகே, அதோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் தான் யூஆர்எலோட அப்ரிவேஷனு. ஓகே, ஸோ யூஆர்எல் இது டைப் ஆஃப் வெப் ஸ்கிராப்பிங் மாதிரி தான். நம்ம ஒரு வெப்சைட்லேருந்து அதோட யூஆர்எலை ஸ்கிராப் பண்ணி அதோட ஹெட்டரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கிராப் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஆர்எல் லிப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இட் யூசஸ் வெரைட்டி ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் லைக் HTTP and FTP to open URLs. Okay, so in order to handle the request you to need a pool manager which manages the connection and threading. Okay, ஸோ pool manager அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதில் இருக்க கனெக்ஷனை வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இதுனா என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. யூஎல்எல் லைப்ரரிங்கிறது பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூஆர்எல்ஸை ப்ரௌசர்லேருந்து ஃபெச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அஸ் அ யூஸராக பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றையும் ப்ரௌசரில் போய் சர்ச் பண்ணி எடுத்துகிட்ருப்போம். அண்ட் ஆஸ் அ ப்ரோக்ராமராக நீங்கள் இங்கேருந்தே வந்து உங்களோட யூஆர்எல்லை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ யூஆர்எல் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம யூஆர்எல் lib3ங்கிற பைத்தான் மாடியூலை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி ஒரு சில சிஸ்டமில் வந்து ஆல்ரெடி இருக்கும். இல்லாதவங்க பிப் இன்ஸ்டால் யூஆர்எல் lib3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகிக்கும். சரிங்களா? ஸோ இதோட ஒரு சிங்கிள் எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாங்க. இங்கே வாணி மேம் காணும், கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுங்களா? டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு காணும்.
இதுதான் இந்த URL லைப்ரரியோட கோடு. ஓகே, ஸோ இதை வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம நார்மலாக ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த இங்கே நான் கூகுள் கொடுக்குறேன் ஒரு ஆர்வி இல்லை. ஸோ அங்கே அந்த டெஸ்க்டாப் ஃபைலில் ஓப்பன் பண்ணலாம். அது இல்லை அப்படின்னா ஸோ இந்த ஃபைல் ஒரு கிட் சம்திங் ஹீட்டர்ஸ் ஃப்ரம் நேம் அண்ட் டாம் இந்த ஃபைல் எடுத்துக்குவோம். ஸோ ஜஸ்ட் இது என்ன பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுது URL லைப்ரரி 3 அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ இது கூட பூல் மேனேஜர் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் மறுபடியும் நம்ம JSON இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ JSON இம்போர்ட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா R = http.request. ஸோ வந்து இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த URLக்கு நம்ம ரிக்வெஸ்ட் அனுப்பணும். ஸோ இந்த URL என்ன இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபைல் ஒன்று இருக்குது, இது வந்து JSON ஃபைலு. ஸோ இந்த JSON ஃபைலில் இருக்கிற ஹெட்டர்ஸ் மட்டும் அவங்க ஃபெச் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த இதில் இருக்க இது வந்து JSON ஃபைல் தெரியுதுங்களா? அண்ட் ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும். அண்ட் இது வந்து JSON ஃபைலு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம டிக்ஷனரிஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் அவங்க URLs மட்டும் ஃபெச் பண்ணி லோட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தென் URL லைப்ரரி வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகுது. நம்ம ஒரு JSON ஃபைல்லையோ இல்லை ஒரு ப்ரௌசரில் இருந்து URL எடுத்து ஃபெச் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம URL லைப்ரரி வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்கல். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆன கொஞ்சம் டாப்பிக்கு. அண்ட் இதை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பிக்கல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா சீரியலைசிங் அண்ட் டீசீரியலைசிங் இன் பைத்தான் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ அப்படின்னு என்னென்னா சீரியலைசிங் அண்ட் டீசீரியலைசிங்னா சீரியலைசிங்கிறது ஒரு சீரியல் நம்பர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ஒரு டேட்டாவை பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஓகே, ஸோ பைட் அண்ட் பிட்ஸ் அதெல்லாம் உங்கள் கான்செப்ட் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் பிட் ஒரு 8 பிட் = 1 பைட் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த டேட்டாஸை பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணும். ஸோ அதுதான் சீரியலைசிங் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் சீரியலைசிங் அப்படின்னா என்னென்னா அந்த கன்வெர்ட் பண்ண டேட்டாவை நான் மறுபடியும் என்னோடய ஃபார்முக்கு நான் ரீட் பண்ணுற ஃபார்முக்கு டீசீரியலைசிங் பண்ணுறதுக்கு பேர் தான் டீசீரியலைசிங் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் சீரியலைசேஷன் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் an object in memory to a byte stream. Okay, so that can be stored on disk or sent over the network. ஓகேங்களா, ஸோ pickling is useful for applications where you need some degree of persistency in your data. Okay, ஸோ இப்போது பிக்லிங்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா பூலியன்ஸு, இன்டீஜர்ஸு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸு அண்ட் நார்மல் அண்ட் யூனிகோட் ஸ்ட்ரிங்ஸு, டப்பிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, செட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் டிக்ஷனரிஸு. இதெல்லாம் வந்து பிக்கபிள் ஆப்ஜெக்ட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பிக்லிங்கில் சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாங்க. ஸோ பிக்லிங் அப்படின்னா நம்ம JSON ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம்ல, அதே மாதிரி பிக்கிலையும் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண முடியும். எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் இம்போர்ட் பண்ணணும் பிக்கில். ஸோ அண்ட் பிக்கில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஓகே, ஜஸ்ட் இம்போர்ட் பிக்கில் கொடுத்தீங்கன்னா பிக்கில் வந்து இம்போர்ட் ஆயிரும். அண்ட் இதில் வந்து நீங்கள் 2 டைப்பில் உங்கள் டேட்டாவை சீரியலைசைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து லிஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி டிக்ஷனரியை கன்வெர்ட் பண்ணி பண்ணுறது எப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரிங்களா, ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போயிடலாம். அண்ட் இப்போது நான் A = ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே சம் நேம் கொடுக்குறேன். 1, 2, 3, 4 and 5. ஓகே, ஸோ இது ஒரு லிஸ்ட்டு. கேப் வந்துடுச்சாங்க. ஓகே, ஸோ A = சம் வேல்யூ லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த A வேணால் பிக்லிங் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ பிக்லிங் மீன்ஸ் சீரியலைசிங் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம
முதல்ல ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணலாம்னா இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் வித் ஓப்பன். ஓகே, ஸோ அதில் உங்கள் பாத்தோட நேமு லைக் ஈ:// ஸோ பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ அதில் என்ன ஃபைல் கொடுக்கலாம்? ஸோ pic.pkl. ஸோ இதுதான் இதோட ஃபார்மெட்டு. இது .pklங்கிறத எக்ஸ்டென்ஷன் பிக்கல் ஃபைலுக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து கமா கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால WP கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அண்ட் இப்போது வித்தில் என்ன பண்ணலான்னா, வித் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி வித்துன்னு கொடுத்துட்டு அஸ் கொடுத்து அதுக்கான நேமை வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கொடுத்துட்டு கோலன் கொடுத்தீங்கன்னா மற்ற ப்ராசஸ் எல்லாம் இதுக்குள்ளேயே வரும். இது வந்து வித்துன்னு சொல்லுவோம். ஸோ வித் ஃபங்க்ஷனில். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த F = ஓப்பன் கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பிக்கு தான் அந்த Fன்னு வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த பிக்கில் வந்து நம்ம டம்ப் பண்ண போகிறோம். எப்படின்னா pickle.dump. ஓகே, ஸோ டம்ப்பு, அதுக்கப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே ஃபஸ்ட்டு அந்த ஏவோட வேல்யூ என்ன வேரியபிள் நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த வேரியபிளோட வேல்யூ, அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் எந்த பாத்தில் கொடுத்துருக்கீங்க, எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிருங்க. ஸோ இப்போ போய் செக் பண்ணி பார்த்தா அதில் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா pic.pklன்னு க்ரியேட் ஆகிருக்குங்களா? ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா சுத்தமாக புரியாது நம்ம என்ன டைப் பண்ணி வச்சுருக்கோன்னு. ஸோ இதுதான் பிட்ஸ் ஃபார்ம் ஆஃப் நம்ம கொடுத்த லிஸ்ட்டோட பிட் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கஜமுஜன் இருக்கா? ஸோ எது என்ன ஃபைல்னு தெரியாது. அண்ட் இதை மறுபடியும் நான் டீகோட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வித்தை யூஸ் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணணும். வித் ஓப்பன் and e://python projects. ஓகே, மறுபடியும் / இப்போது இதுக்கு எதை நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைல் கொடுத்துட்டு கமா. ஏன் WP கொடுத்துருக்கேன்னா நம்ம பிட்டாக தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் பைனரி இதில் வந்து ரீட் பண்ணுறேன். நம்ம இமேஜ் ரீட் பண்ணுறப்போ பார்த்தோம் இல்லையா? ஸோ பைனரியை எப்படி ரீட் பண்ணுறது, பைனரி எப்படி ரைட் பண்ணுறதுன்னு. ஸோ அதனால் இங்கே நான் பைனரி ரீட் அண்ட் பைனரி ரைட் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ தென் அஸ் இதுக்கு ஒரு நேம் வச்சுருவோம். ஸோ பிக்குன்னு வச்சுருக்கேன், அதுக்கு கே போட்டிருந்தேன், இது கே போடல. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ அண்ட் என்ட்ரு பண்ணிடுறேன். இப்போது pickle.load அண்ட் இதுக்குள்ளே அந்த பிக்கை கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ உங்களோட ஃபைல் வந்து டீகோட் ஆகி கிடச்சிருச்சு. 1 2 3 4 5. ஓகே, ஸோ புரிஞ்சுங்களா பிக்லிங்னா என்னென்ன? ஸோ ஒரு ஃபைலை வந்து நம்ம என்கோட் பண்ணுறோம், அதை மறுபடியும் நம்ம இங்கே டீகோட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த என்கோட் எதுக்கு பண்ணுறோன்னா அந்த ஃபைல் அந்த ஆப்ஜெக்டை வந்து நான் நெட்வொர்க்கில் என்னால் என்கோடிங்காக அனுப்ப முடியும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபைலை நான் டீகோட் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து பிக்கல் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகுது. ஓகே, அண்ட் இதை பற்றியெல்லாம் மறுபடியும் போட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம். அண்ட் இதில் என்ன இப்போ URL லைப்ரரின்னு என்ன URL வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பிக்கல் எதுக்கு சீரியலைசிங் அண்ட் டீசீரியலைசிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஜேசன் இதுக்கு ஒரு டேட்டாவை நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ணுறேன். என்ன டெக்ஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ணுறேன்னா, ஸோ அக்கார்டிங் டு ஜாவாஸ்கிரிப்டோட பேஸான டெக்ஸ்ட் ஃபைலாக நான் கன்வெர்ட் பண்ணி டேட்டாவும் கொடுத்து வாங்கிக்கிறேன். ஸோ இந்த மூணையும் இப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா போதும். அதே மாதிரி வெப் ஸ்க்ராப்பிங்னா என்னென்னா, ஸோ வெப் ஸ்க்ராப்பிங்கிறது வெப்பில் இருக்க டெக்ஸ்ட்டு அண்டு HTML ஃபைல்ஸை நான் ஸ்க்ராப் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த நாளையும் இந்தளவு நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். அண்ட் அதுக்குள்ளே என்னென்ன யூஸ் பண்ணுறோங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நம்ம வெப் அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்க்குறப்போ இதை பற்றி இன்னும் கிளியராக பார்க்கலாம். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ் இன் பிக்கல்? இல்லைங்க,
ஜேசனை விட இது இன்னும் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஓகே மேம். ஓகே, ஸோ இதோட உங்களோட வீக் 4 சிலபஸ் முடிஞ்சு. ஆக்சுவலாக நம்ம அடுத்து மண்டேலேருந்து வீக் 5 பார்க்கலாங்க. ஓப்ஸ் கான்செப்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு வீக் 4ல எந்த அசைன்மெண்ட்ஸும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்னும் அப்லோட் பண்ணலை, பண்ணுவாங்க கொஞ்சம் லேட்டாக. நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக தான் போயிட்டுருக்கோம் மேம். ஸோ அடுத்து அப்படியே மூவ் ஆகும். ஆனால் இன்னும் கிளாஸில் இன்னும் ஸ்ட்ரென்த் கம்மியாகிட்டே வருது, அதான் பிரச்சனை. நமக்காக நீங்க தனியா வாட்ஸ்அப் குரூப் நீங்க பண்ண முடியாது. நீங்க ப்ராட்காஸ்டிங் வச்சிருக்கீங்க, நீங்க டீடைல்ஸ் வந்து நீங்க ஃபார்வர்ட் பண்றீங்க. ஆமாங்க. பட் நம்ம குரூப்பா இருந்தா டிஸ்கஸ் பண்ண வசதியா இருக்கும் இல்லையா வாட்ஸ்அப்? ஏன்னா சார்ட்ட மெயின் கேட்டு நான் குரூப்ல தனியாக எல்லாமே போடுறேன். எல்லாரும் ஓகே. இஃப் அட் ஆல் இட்ஸ் இன்ஃபார்ம் ஓகே அப்படின்னா மேம் அவர் கேட்டுட்டு நம்ம தனியாக பிரிச்சிடலாம். வேறு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இல்லை என்னது சப்போர்ட் எதாவது வேணும்னா சொல்லுங்கள் மேம். ஆர் ஜெயலக்ஷ்மி நீங்களும் சொல்லுங்கள், ஐ ஹெல்ப் யூ. தென் முன்னாடி இருக்கிறதெல்லாம் நாளைக்கு ஒரு ரிவைஸ் பண்ணிடுவோம். இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் என்னென்ன டவுட்ஸ் ஆர் எது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு வந்து டிஸ்கஷன் கிளாஸ் தானே நமக்கு, ஸோ அதில் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. Yeah, sure. Okay. ஸோ தேங்க்யூ. நாளைக்கு மீட் பண்ணலாம். Yeah. Thank you.